வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தயிரை வச்சு ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அமுதாஸ் கிச்சனில் பஞ்சாபி லஸ்ஸி, சாக்லேட் லஸ்ஸி, அப்புறம் பழங்களை வச்சு செய்யக்கூடிய மேங்கோ லஸ்ஸி, ஸ்ட்ராபெரி லஸ்ஸின்னு நல்ல விதவிதமான நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க நம்ம இப்போ ரோஸ் லஸ்ஸியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் நல்ல கெட்டியான ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன். லஸ்ஸிக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தயிர் இருந்தால் தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதேமாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா திக்காக வரும். 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப். ரோஸ் சிரப்ல இருக்கிற சர்க்கரைக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு வேணுங்கிற இனிப்பு அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர். இது எல்லாத்தையும் வந்து விஸ்கோ இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் போடுறதுனா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. பவுடர் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக இது வந்து கரைஞ்சிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் திக்காக இல்லை அப்படின்னா பால் வந்து கம்மியாக சேர்க்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ரோஸ் லஸ்ஸி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.